முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து மனு மீதான முந்தைய விசாரணையின் பொழுது 2 பேருமே நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவுமே போட்டாங்க. இருந்தாலுமே தற்போதைய நிலவரப்படி ஜூன் 15ஆம் தேதி அன்று நடக்கும் விசாரணையில முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா இரு தரப்புமே நீதிமன்றத்துல நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கா. அதற்கு பதிலாக இருதரப்பு சார்பில் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராவார்கள் அப்படின்னு நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்குது. சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் முதல்வர் விஜய் அவர்கள் மீது மிக கடுமையான மற்றும் உணர்வு பூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. இந்த வழக்கு விசாரித்து வந்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா சமீபத்தில் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு பதிலாக புதிய நீதிபதியாக சுஜாதா பொறுப்பேற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவங்க தான் இனி இந்த வழக்கை விசாரிக்க இருக்காங்களா. 2 தரப்பு வழக்கறிஞர்களுமே ஏற்கனவே ஜீவானம்சம் சொத்து பகிர்வு அப்படின்னு சுமூகமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இந்த விவாகரத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கா. வழக்கு தொடர்ந்த சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கை வாபஸ் வாங்கவும் இருக்காங்களா. மேலும் மீண்டும் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து குடும்பம் நடத்த முடிவு பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. சோ அதுதான் அவங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னும் மேலும் தளபதி விஜய் அவர்களுமே பேச்சுவார்த்தையை நடத்திருக்காராம். சோ கூடிய விரைவிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்காம். மேலும் பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய துணை முதல்வரே சங்கீதா தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.